மாற்றுத்திறனாளிகள் இயக்கத்தின் முதல் அரசியல் மாநாடு சென்னை கீழ்ப்பாக்கத்தில் நடைபெறுகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவலை அங்குள்ள நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்கலாம். லாவண்யா, முதல் முறையாக இந்த அரசியல் பிரதிநிதித்துவம் கோரும் இந்த மாற்றுத்திறனாளிகள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க, என்னென்ன கருத்துக்களை எதிர்பார்க்குறாங்க, விரிவான தகவல் பதிவு செய்யும். மாற்றுத்திறனாளிகளுடைய முதல் அரசியல் மாநாடு இன்று சென்னையில் நடைபெற்று வருகிறது. டிசம்பர் 3 இயக்கம் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டில் திராவிட கழகத்தின் தலைவர் கி வீரமணி தலைமையில் இந்த ஒரு அரசியல் மாநாடு நடைபெறுகிறது. இதில் பல்வேறு கட்சிகளை சார்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்க இருக்கிறார்கள். இந்த மாநாட்டில் மிக முக்கியமாக அரசியலில், அதாவது குறிப்பாக தேர்தல்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைக்கான அடிப்படையாக கொண்டுதான் இந்த மாநாடு நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டு தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக டிசம்பர் 3 இயக்கத்தின் பொதுச் செயலாளர் அண்ணாமலை இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். சார் வணக்கம். குறிப்பா இந்த ஒரு மாநாட்டில் என்ன மாதிரியான நோக்கத்தை நீங்க முன்வைத்திருக்கிறீங்க? இந்த மாநாட்டிற்கான மிக முக்கிய காரணம் என்ன? இந்த மாநாட்டுக்கான முக்கிய காரணமே என்ன, முதல் இதுவரைக்கும் நாங்கள் கேட்க இடத்துல தான் இருக்கோம். நாங்கள் கொடுக்குற இடத்துக்கு மாறணும். அப்படி கொடுக்குற இடத்துக்கு மாறணும்னா எங்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் வேண்டும். இப்போ குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா 1994ஆம் ஆண்டு மாற்றுத்திறனாளிக்கான சிறப்பு சட்டத்தில் 5% இடஒதுக்கீடு கொடுக்கணும் அரசியலில் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. அது பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் பேச்சளவுலே இருக்குது, ஆனால் சட்டமாக்கப்படலை. இப்போ வருகிற உள்ளாட்சி தேர்தலில் கண்டிப்பாக இந்த 5% இடஒதுக்கீடை நமது தமிழக அரசும் சரி உள்ளாட்சி அமைப்பில் கொடுக்கணும் அப்படின்றதான் எங்களுடைய அந்த முதல் கோரிக்கையாகவே இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏழை சொல் அம்பலம் மேறாது என்பது ஒரு பழமொழிக்கு ஏற்றாற் போல் நாங்கள் பல வழியில் போராடி பார்த்தோம், உண்ணாவிரதம் இருந்து பார்த்தோம், கெஞ்சி பார்த்தோம், கூத்தாடி பார்த்தோம். எதுக்குமே செவி சாய்த்ததாக வரலாறே கிடையாது. இன்னும் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான இந்த தமிழகத்திலையும் சரி இந்தியாவிலையும் சரி மாற்றுத்திறனாளி சென்று வரக்கூடிய எந்த ஒரு பொது தளத்திலுமே ரேம்ப் என்பதே தடைகளற்ற சூழல் தான் இன்னமும் இருக்குன்னு ஒழிஞ்சு என்னைக்கு தடைகளற்ற சூழல் இல்லாமல் நாங்கள் மாற்றுத்திறனாளிகள் எளிமையாக ஒரு இடத்துக்கு போய் வரக்கூடிய நிலைமை மாறப்போகுதுன்றே தெரியல. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு திருவிழாக்கள் வருது, பொங்கல் வருது, தீபாவளி பண்டிகை வருதுன்னா இன்னமும் மாற்றுத்திறனாளியுடைய கண்களில் கண்ணீராத்தே இருக்குன்னு ஒழிஞ்சு அவங்க சந்தோஷமாக அதை செலிப்ரேஷன் பண்ணி கொண்டாடக்கூடிய நிலைமை இல்லை. காரணம் ஒரு கடை தெருவுக்கு போகிறோம், ஒரு கடையில் போய் ஒரு ட்ரெஸ்ஸை எடுக்கிறோம் அப்படின்னா அவங்க போய் தான் விரும்பிய ஒரு ட்ரெஸ்ஸை எடுக்கக்கூடிய சூழ்நிலையே இல்லை. யாராச்சும் ஒருத்தர் வெளியில் உட்காந்துக்கிட்டு யாராச்சும் ஒருத்தர் எடுத்து கொடுத்தா எடுத்து கொண்டு நாங்கள் பண்டிகை கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்றளவும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சூழல்லாம் மாறணும்டா கண்டிப்பாக எங்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் இருக்கணும். அரசியல் பிரதிநிதித்துவம் இருந்தால் மட்டும்தான் இந்த கோரிக்கைகள் அனைத்தும் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த சட்டங்கள் அனைத்தும் நடைமுறைக்கு வரும் என்பதுதான் இந்த மாநாட்டின் முதல் நோக்கமாக நாங்கள் முன் வச்சிருக்கோம். இவர் குறிப்பிட்டது போல மாற்றுத்திறனாளிகளுக்கான தேவை என்பது ஒருவரை சார்ந்தே இருக்கிறது. அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் அரசியலில் கிடைத்தால் மட்டுமே அவர்களுக்கான தேவை, அதாவது குறிப்பாக எந்த ஒரு பொது இடமுமே மாற்றுத்திறனாளி நேயத்துடன் இல்லை. அதற்கான ஒரு சூழல் இல்லாதவாறு தான் பொது இடங்கள் இருக்கின்றன. எனவே அதனை மாற்றுவதற்கு அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் இருந்தால் மட்டுமே அதற்கான மாற்றம் வரும் என்ற ஒரு முக்கியமான கருத்தை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். லாவண்யா, நீங்கள் தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள கடற்கரை உள்ளிட்ட பொழுதுபோக்கு சுற்றுலா தலங்களில் மாற்றுத்திறனாளிகள் வந்து செல்வதற்கு போதிய அடிப்படை வசதிகள் இல்லை என்ற குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. இது குறித்து நமது சிறப்பு செய்தியாளர் தேவாவிடம் கேட்கலாம். தேவா, இந்த சக்கர நாற்காலி பயன்படுத்தக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் கடற்கரை பகுதிகளில் என்ன மாதிரியான கட்டமைப்பு வசதிகளை எதிர்பார்க்கிறார்கள்? அது குறித்த தகவல் இருந்தால் சொல்லுங்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு, சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் குறித்து தான் தொடர்ந்து பேசப்படுகிறது. அவர்களுக்கான இந்த பொழுதுபோக்கு அம்சங்கள் உள்ள நலன் சார்ந்த விஷயங்கள் குறித்து தொடர்ந்து பேசவில்லை என்று மாற்றுத்திறனாளிகள் தரப்பிலிருந்தே குற்றச்சாட்டு எழும்புகிறது. குறிப்பாக சென்னை போன்ற பெருநகரங்களிலே அவர்களுக்கான ஒரு செலவில்லாத ஒரு பொழுதுபோக்காக கடற்கரை பகுதியே அமைந்திருக்கிறது. இந்தியாவிலேயே மிக நீண்ட கடற்கரையை தமிழகம் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த கடற்கரையையும் இந்த கடற்பரப்பையும் அவர்கள் ரசிக்கக்கூடிய வகையிலே இந்த வசதிகள் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டினை அவர்கள் முன்வைக்கிறார்கள். ஐரோப்பிய நாடுகளில் உள்ளது போன்று தாங்களும் கடலை ரசிக்கக்கூடிய வகையிலே மெரினா கடற்கரையிலும் பெசன்ட் நகர் கடற்கரையிலும் அதுபோன்ற வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். மெரினா கடற்கரையை பொறுத்தவரை இங்கு உள்ள சர்வீஸ் சாலையிலிருந்து கடலுக்கு மிக அருகே செல்ல வேண்டும் என்றால் சுமார் 300 மீட்டர் தூரத்திற்கு நடந்து செல்ல வேண்டும். அதே நேரம் சக்கர நாற்காலிகளை பயன்படுத்துவோர் இங்கிருந்து அங்கே கடலுக்கு மிக அருகிலே செல்வது என்பது மிகுந்த இயலாத காரியமாகவே இருக்கிறது. அவர்களை யாராவது தூக்கி சென்றால்தான் அவர்கள் கடலுக்கு அருகே சென்று கடல் அலைகளை ரசிக்கக்கூடிய ஒரு நிலை காணப்படுகிறது. அவர்களுக்காக
குறிப்பாக கடந்த 2016, 17 ஆகிய ஆண்டுகளில் சர்வதேச இந்த மாற்றுத்திறனாளிகள் தினத்தன்று மட்டும் அவர்கள் கடலுக்குள் செல்லக்கூடிய வகையிலே சென்னை மாநகராட்சி சார்பாக ஏற்பாடானது செய்யப்பட்டது. அதே போன்று இந்த ஆண்டும் வரும் 3ஆம் தேதி அதற்கான ஏற்பாடுகளை மாநகராட்சி செய்யவிருக்கிறது. அந்த ஏற்பாடானது நிரந்தரமாக வேண்டும், அது வருடம் முழுவதும் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த டிசம்பர் 3ஆம் தேதிக்காக நாங்கள் ஒரு வருடம் காத்திருக்கிறோம். அந்த எதிர்பார்ப்புடனும் ஏக்கத்துடனும் நாங்கள் இருக்கிறோம். அந்த ஏக்கத்தையும் எதிர்பார்ப்பையும் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. எனவே கடற்கரை, கடல் பகுதி மற்றும் இந்த கடலுக்கு அருகே தாங்கள் செல்லக்கூடிய ஒரு சூழலை அரசு ஏற்படுத்தி தர வேண்டும். அதுதான் எங்களுக்கு மன ரீதியான ஒரு மகிழ்ச்சியை அளிக்கக்கூடியதாக இருக்கும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த ஏற்பாடானது மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டுமல்லாது முதியவர்கள், குழந்தைகள் எளிதாக கடலுக்கு அருகே செல்வதற்கான ஒரு வசதியையும் அது ஏற்படுத்தி தரும். எனவே இந்த கட்டமைப்பை உருவாக்கி தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தேவா, நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்ததாக லாவண்யாவிடம் கேட்கலாம். லாவண்யா, தற்போது இந்த மாற்றுத்திறனாளிகள் என்ன மாதிரியான சட்ட சிக்கல்களை எதிர்கொள்றாங்க, அது குறித்து தகவல் இருந்தாலும் பதிவு செய்யும். இந்திய அரசியல் அமைப்பின்படி மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என்ற ஒரு சட்டம் ஏற்கனவே இயற்றப்பட்டிருந்தாலும் ஐநா சபையிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சம உரிமை வழங்க வேண்டும் என்ற சரத்துகள் உள்ளடக்கிய பல்வேறு சரத்துகள் இருக்கின்றன. ஆனால் அது எதுவும் நடைமுறையில் தற்பொழுது வரை இல்லை. அதற்கான சம வாய்ப்பினையும் அதாவது அவர்களுக்கான வாய்ப்புகளை எல்லா மட்டத்திலும் உருவாக்கி தர வேண்டும் என்பதற்கான ஒரு மாநாடாக தான் இந்த மாநாடு நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அவர்களுக்கான அந்த சிக்கலை தீர்க்கும் வகையில் சென்னை பிரகடனம் என்ற ஒரு டிக்ளரேஷனை அவர்கள் இந்த மாநாட்டில் முன்வைக்க இருக்கிறார்கள். அதனை திராவிட கழகத்தின் தலைவர் கி. வீரமணி முன்மொழிய அதற்கு இங்கு வரக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் அதில் கையெழுத்திட இருக்கிறார்கள். இந்த பிரகடனமானது மாற்றுத்திறனாளிகளுக்கான வாய்ப்பினை எல்லா மட்டத்திலும் உருவாக்கி தரும் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாகவும் அண்ணாமலை அவரிடம் கேட்போம். சார், சென்னை பிரகடனம் என்பது என்ன? அந்த விஷயத்தை எதற்காக நீங்க இந்த மாநாட்டில் முன்வைக்கிறீங்க? இப்போ சென்னை பிரகடனம் என்பதென்றா இந்த மாற்றுத்திறனாளி உரிமையும் மனித உரிமைகள் தான். எந்த ஒரு காரணத்துக்காகவோ அவருடைய உரிமைகளை தள்ளி வைக்கவோ அல்லது பகுக்கவோ கூடாது. சராசரி மனிதனுக்கு என்ன உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கோ அத்தனை உரிமைகளும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த தேசத்துக்கு நாங்கள் இந்த பிரகடனம் மூலம் முதல் பிரகடனமாக நாங்கள் அறிவிக்க நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாற்றுத்திறனாளி இந்த உரிமை குரல் பொது சமூகத்திற்கு எடுத்து செல்லணும். இன்னும் பொது சமூகத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் போராட்டம்னு சொன்னாவே இவங்களுக்கு இவ்வளோ சலுகைகள் கொடுக்குறாங்க, இவங்க எதுக்கு வீதியில் இறங்கி போராடுறாங்க அப்படின்ற ஒரு மனப்பான்மை தான் இன்று வரைக்கும் சமுதாயத்தில் இருக்குது, சமூக மக்கள் மத்தியில். ஆனால் நாங்கள் சலுகைக்காக போராடவில்லை, எங்களுடைய உரிமைக்காக போராடுறோம். வாழ்வாதார உரிமை என்பது நிறையா சரத்துக்களை சொல்லப்பட்டிருக்கு. அந்த உரிமைகள் அனைத்தும் மாண்புடன் கிடைக்க வேண்டும். ஏதோ கேட்குறாங்க இறக்கப்பட்டு மனிதாபிமானத்தில் கொடுக்குறோம் அப்படின்றது அல்ல. எங்களுடைய உரிமை, எங்களுக்கு முழு பங்கேற்புக்கான உரிமை எங்களுக்கு முழு மாண்புடன் கிடைக்க வேண்டும் என்பதுதான் இந்த மாநாட்டின் ஒரு முக்கிய நோக்கமே. கண்டிப்பாக இந்தியாவிலேயே முதலாக இந்த அரசியல் மாநாடு நடக்குது. இது ஒரு சமூக நீதிக்கான மாநாடாகத்தான் இந்த மாநாட்டை நடத்திக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த மாநாடு வெற்றி அடைய விடவே மாட்டோம். அதை கோரிக்கையை முன்வைத்து சார், இவர் குறிப்பிட்டது போல அவர்களுக்கான உரிமைகளை பெறுவதற்கான ஒரு விஷயமாகத்தான் அவர்கள் முன்வைக்கிறார்கள். அதாவது அவர்களுக்கு சலுகைகள் வேண்டாம், தங்களுக்கான உரிமைகளை வழங்கினால் மட்டுமே போதும் என்ற ஒரு கோரிக்கை அவர்கள் மிக ஆழமாக முன்வைக்கிறார்கள். சிவமயக்குமார். லாவண்யா, நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. தேவா, தற்போது இந்த மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு கோரிக்கைகளை பல வருடமாக வலியுறுத்தி வர்றாங்க இந்த அரசுக்கு. ஆனால் தற்போது இந்த மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கை மீது அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்கு, அந்த நடவடிக்கையோட தற்போது நிலை என்ன, அது குறித்து விரிவான தகவலை பதிவு செய்யுங்க. சர்வதேச இந்த மாற்றுத்திறனாளிகள் தினத்தன்று பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக அரசும் சரி, தற்போது சென்னை மாநகராட்சியும் சரி எடுத்து வருகிறது. அந்த அடிப்படையில் தான் தன்னார்வமிக்க இந்த தொண்டு நிறுவனங்கள் மற்றும் இந்த மாற்றுத்திறனாளிகளின் சங்கங்களின் கோரிக்கைகளின் தொடர்ச்சியாகத்தான் கடந்த இந்த 2016ஆம் ஆண்டு மற்றும் இந்த 17ஆம் ஆண்டுகளில் சக்கர நாற்காலியில் வருவோர் கடற்கரை பகுதிக்கு செல்லக்கூடிய வகையிலான ஒரு ஏற்பாடானது செய்யப்பட்டது. எனவே அந்த ஏற்பாடானது செய்யப்பட்டதற்கு பிறகாக இங்கு சென்னை மட்டுமல்லாது
தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கூட தாங்கள் கடல் அழகை ரசிக்க முடியும் என்று எதிர்பார்த்து அதிகமானோர் வந்து செல்லக்கூடிய ஒரு நிகழ்வானது நடைபெற்றது அந்த டிசம்பர் 3 தினத்தன்று. அதே போன்று இந்த ஆண்டும் இந்த 3ஆம் தேதி எப்பொழுது வரும் என்று ஆவலுடன் காத்திருப்பதாக தான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த கட்டமைப்பு அந்த ஒரு நாளுக்கான கட்டமைப்பை நிரந்தரமாக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மெரினா கடற்கரை மற்றும் இந்த பெசன்ட் நகர் கடற்கரைகளை பொறுத்தளவிலே இங்கு இந்த கடற்கரை ஒழுங்குமுறை ஆணையத்தின் சட்ட விதிகளின்படி இங்கு எந்த விதமான ஒரு கட்டுமானத்தையும் மேற்கொள்ளக்கூடாது என்ற விதி இருக்கிறது. எனவே அதற்கு ஏற்றவாறு அதற்கு எந்தவித இடையூறும் ஏற்படாதவாறு மூங்கில்களாலோ அல்லது இயற்கை சார்ந்த பொருட்களை கொண்டோ தாங்கள் இந்த சர்வீஸ் சாலையிலிருந்து கடல் பகுதிக்கு செல்லக்கூடிய வகையிலே ஒரு தளமானது ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளிகள் மாநாடு தொடர்பாக விரிவான தகவல் எடுத்திருக்காங்க. நன்றி தேவா மற்றும் லாவண்யா.